எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை அமாவாசை நாள், அதுவும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த புண்ணிய திருநாளன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்களும் வாங்க வேண்டிய பொருட்களும், இதை தவிர்த்து நம்ம வீட்டில் எந்த குறிப்பிட்ட இடங்களை கட்டாயம் சுத்தம் செய்து வைத்ததுக்கு அப்புறமா தான் பூஜை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் குறிப்பிட்டு இந்த மாதிரி இடங்கள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள் அனைத்துமே நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்கி தரக்கூடிய இடங்கள். அதை நம்ம சரிவர கவனிக்காமல் விடக்கூடிய காரணத்தால் தான் வீட்டில் எப்பயுமே பணம் சார்ந்த கஷ்டங்கள் ஏற்படுது. அப்படி அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு அனைத்துமே செய்து பாருங்கள். சுத்தம் செய்து வைத்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு வழிபாடு செய்து பாருங்கள். அள்ள குறையாத செல்வ வளமானது வீடுகளில் பெருகும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதால பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களை முழுமையாக வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்த்திகை அமாவாசை திதிகள் நமக்கு மாதம் வந்தாலுமே இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாள். ஏன்னா இந்த குறித்த நாள் அன்னைக்கு தான் பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தாயார் தோன்றினாங்க. அப்படிங்கிற காரணத்தால் மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாளாக கருதப்படுது. அதனால் இந்த புண்ணியம் நிறைந்த நாளன்னைக்கு காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு அனைத்துமே செய்து, மதிய நேரத்தில் படையலிட்டு வழிபாடு அனைத்துமே செய்து முடித்த கையோடு மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளணும். அப்படி நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்து செய்தாலே நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்களானது கிடைக்கப்பெறும். அப்படி அந்த விதத்தில் முதல்ல நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூ வகைகளில் தாமரை பூ கண்டிப்பாக இடம்பெறணும். ஒருவேளை தாமரை இப்போ நமக்கு சூழ்நிலை சரியாக இல்லை, மழைக்காலமாக இருக்குது, சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது மல்லிகை பூ வாங்கிக்கலாம், இல்லை மறிக்குழுந்து வாங்கி கொள்ளலாம், பன்னீர் ரோஜா வாங்கி கொள்ளலாம். இந்த 3 பூக்களோடு சேர்த்து நீங்கள் தாமரை மலர் வாங்குறது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மொத்தத்தில் இந்த மலர்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் இடம்பெறணும். அதுவும் இந்த குறித்த நாளன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான பொருள், வாசனை மிகுந்ததாக சொல்லப்படக்கூடிய சந்தனம், ஜவ்வாது, அத்தர், கோரோசனி, இது அனைத்துமே நல்ல ஒரு வாசனை திரவிய பொருட்கள். வாசம் நிறைந்த பொருட்களில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த பொருட்களில் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கேற்றார் போல் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எல்லாமே வாங்கணுன்னாலும் வாங்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் உங்களுக்கு எது தேவை இருக்கோ அதை கூட நீங்கள் பார்த்து வாங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள், மனமுள்ள பொருளாக கருதப்படக்கூடியது தான் ஏலக்காய். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். அந்த ஏலக்காயை நீங்கள் பூஜை அறையில் வைக்காதீங்க. நீங்கள் புதுசாக ஒரு பாக்கெட்டை இந்த நாளன்னைக்கு வாங்கிட்டு அந்த ஏலக்காயை உங்களுடைய கைப்பட மாலையாக கோர்த்து மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கோ இல்லை விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரகத்திற்கோ அணிவிப்பது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது, அதாவது இந்த வாசனை திரவிய பொருட்கள் சந்தனம், ஜவ்வாது இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். இது கூடவே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஏலக்காயும் சேர்த்து வாங்குகிறோம். நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிக்கிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுதே மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து நம்ம கேட்டதுக்கும் மேலான பலன்கள் தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக கனி வகைகளில் மாதுளை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் இது எல்லாமே வாங்கி வைப்போம். இதெல்லாம் தாண்டி நம்ம மாதுளை வாங்கி வைப்பது அப்படிங்கிறது கட்டாயம் அது நமக்கு பண வசியத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். நிறைய பேர் மாதுளை முத்துக்களை கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமாவளிகளை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. ஒரு சிலர் அபிஷேகம் மேற்கொள்ளும் பொழுது, விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவங்க அபிஷேகம் மேற்கொள்ளும் பொழுது மாதுளை முத்துக்களாலே அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த மாதுளை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒன்று அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு வாங்கி வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. எத்தனையோ கனி வகைகள் இருந்தாலுமே இந்த மாதுளை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒன்றாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுடைய பக்தனான மன்னன் பத்மாசனன் தவ வாழ்க்கையில் ஈடுபடுவார். அப்போ அவருக்கு காட்சி தரக்கூடிய பெருமாள், நீ எந்த வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னன் அவர்கிட்ட எனக்கு லக்ஷ்மி தேவி தாயாரே மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பத்மாசன் கிட்ட ஒரு மாதுளம் பழத்தை பெருமாள் தருவார். உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிருவார். அந்த பழத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மன்னன் ரொம்ப பத்திரமா வைத்திருப்பார். அந்த தரப்பட்ட கனியானது ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். ரொம்பவுமே ஆச்சரியத்தோடு இருக்கக்கூடிய மன்னன், சரி இந்த கனியை நம்ம உடைச்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உடைக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் முத்துக்களும் இன்னொரு பக்கத்தில் பேரழகு மிக்க ஒரு பெண் குழந்தையும் இருப்பதை பார்ப்பார். செந்தாமரை மலர் போல சிரித்த முகத்தோடு காட்சி தந்ததால் தன்னுடைய மகளுக்கு பத்மை அப்படிங்கிற பெயரும் சூட்டுவார். இப்படி இந்த பெயர் தான் பிற்காலத்தில் பத்மா அப்படின்னு சொல்லி தெரிந்ததாகவும் சொல்லுவாங்க. இப்படி மாதுளை பழத்திலிருந்து மகாலட்சுமி தாயார் தோன்றிய ஒரு வரலாறு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அவதார திருநாளின் பொழுது
மாதுளை வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த அற்புதம் பொருந்திய நாளன்னைக்கு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எத்தனை தீபங்கள் ஏற்றி வைத்தாலுமே கட்டாயம் நெய் விட்ட தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் அகல் விளக்கு ஏற்றினாலும் நெய் விட்டு ஏற்றுங்க, குத்து விளக்கு ஏற்றினாலும் நெய் விட்டு ஏற்றுங்க. ஏன்னா நெய் அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒன்று. அப்படி அந்த நெய் தீபம் கண்டிப்பாக இந்த நாளன்னைக்கு ஏற்றி வழிபாடுவது அப்படிங்கிறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். சரி, நம்ம இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம வீட்டில் எந்த குறிப்பிட்ட இடங்களை கட்டாயம் சுத்தப்படுத்தி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. கூடுமான வரைக்கும் இன்றைய தினமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒன்றுமே நேரம் ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் கார்த்திகை அமாவாசை நாளன்னைக்கு காலை நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்திருங்க. அதாவது திதி தர்ப்பணம், முன்னோர்களுக்கு தரக்கூடிய திதி தர்ப்பணத்துக்கு முன்பாகவே நான் சொல்லக்கூடிய இடங்களை கட்டாயம் நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த நாளுக்குண்டான விஷயங்களை செய்ய தொடங்குங்க. சரி, எந்த இடங்களை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் முதலிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பூஜை அறை தான். பூஜை அறையை கண்டிப்பாக நீங்கள் காலை நேரத்துலையோ இல்லை முன்கூட்டியோ அனைத்து திருவுருவ படங்களையுமே சுத்தப்படுத்தி பன்னீர் கொண்டு நீங்கள் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்திருங்க. அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரினுடைய திருவுருவ படத்திற்கு மட்டுமாவது பன்னீர் கொண்டு துடைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான இடம் சமையலறை. அதுலேயும் சமையலறையில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி டப்பாவை கண்டிப்பாக நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். இந்த அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே அனைத்து விதமான மங்கள பொருட்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு டப்பா இல்லைங்களா? அப்படி அந்த மங்கள பொருட்கள் நிறைவாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்வாங்க. அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நாளன்னைக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடி சமையலறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அஞ்சரை பெட்டி டப்பாவை சுத்தப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் சமையலறை மேடையும் நல்லா சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய கையை தூக்கும் பொழுது எந்த அளவுக்கு உங்கள் கை உயரமாக போகுதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. அது மளிகை பொருட்களாக இருக்கலாம், இல்லை பாத்திர பண்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த சமையலறையில் உங்களால் எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி கொண்டு பூஜையை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான இடம் நம்ம தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருப்போம். ஒன்று பீரோவாக இருக்கலாம், இல்லை அலமாரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடம், ஒரு முக்கியமான பாதுகாப்பு இடம் வைத்திருப்போம் இல்லைங்களா? அப்படி அந்த இடத்தை எப்பயுமே சுத்தப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எடுப்போம், வைப்போம், இல்லை ஏதாவது ஒரு சில நேரத்தில் மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ சுத்தப்படுத்துவோம். ஆனால் இதுவுமே நீங்கள் இது வரைக்கும் செய்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக எல்லா பெட்டகங்களையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்ல சுத்தமான துணி கொண்டு தொடச்சிட்டு பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஆறுனதுக்கப்புறம் எல்லா பொருட்களையுமே எடுத்து வைத்து பாருங்கள். கட்டாயம் வீடுகளில் தங்கம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். ஸ்வர்ணதோஷம் முற்றிலுமே தீரும். எப்பயுமே நம்ம வீட்டில் நல்ல ஒரு தன சேர்க்கையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதே போல தான் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி இருக்க பாருங்கள், அதையும் சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக 5வது முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டு வரவேற்பறையை கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே தூசி தட்டி ஒட்டடையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அனைத்தையுமே தூசி தட்டி வைக்கணும். அதை தாண்டி பூஜை அறை நமக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த இடம் மொத்தத்தில் நம்ம வீட்டில் எங்கேயுமே ஒட்டடைகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்து நீங்கள் அதற்கேற்றாற் போல் சுத்தப்படுத்திட்டு பூஜை செய்து பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டு பூஜை செய்தீங்களோ அது அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளானது பிறக்கும். கடன் தீரணும், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களை மனதளவில் துன்பப்படுத்துது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே விலகுவதற்குண்டான ஒரு புண்ணிய திருநாளாக தான் இந்த குறிப்பிட்ட கார்த்திகை அமாவாசை நாளானது பார்க்கப்படுது. நான் சொன்ன இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட கண்டிப்பாக வீட்டோட நிலைவாசலையும் சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்தி நல்ல மஞ்சள் குங்குமத்தால் புதுசாக நீங்கள் வாங்கக்கூடிய சந்தனத்தை கூட பயன்படுத்தி நீங்கள் சந்தனம் பூசி குங்குமம் பொட்டிட்டு அதுக்கப்புறம் வாசல் மாலை நேரத்தில் கோலம் போட்டு மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகளை சொல்லி அழைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வாசம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் என்னைக்குமே நிரந்தரமாய் குடிக்கொள்வதற்குண்டான வழி பிறக்கும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புத திருநாளாம் இந்த கார்த்திகை அமாவாசை, அதுவும் மகாலட்சுமி தாயார் அவதரித்த இந்த புண்ணிய திருநாளன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருட்களும் வீட்டில் எந்த குறிப்பிட்ட இடங்களை சுத்தப்படுத்தி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.